வணக்கம். நானும் விட்டாச்சு. நீங்க கேட்டிருக்கிறது ரோகம்ச பாட்காஸ்ட். இன்னைக்கு நம்மளோட காகியா இணைஞ்சிருக்காங்க. வணக்கம் காகியா. வணக்கம் மீட்டாட்சி. எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன். நீங்க எப்படி இருக்கீங்க? நானும் நல்லா இருக்கேன். சரி, ஓகே. இன்னைக்கு நான் டாபிக் போறதுக்கு முன்னாடி, பொதுவாவே நம்ம ஊர்ல வந்து கிராமத்து சைடு இந்த பொதுவா அந்த பேச்சு இருக்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப பிசின்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பெரிய கேஸ்ட்ன்னுவானுங்க. அதே எஸ்சின்னா சின்ன கேஸ்ட்ன்னுவானுங்க. எம்பிசின்னு கேட்டா இருங்க, இருங்க. எம்பிசின்னு கேட்டா நீங்க என்ன நெனைப்பீங்க? எம்பிசினா நான் என்ன நினைச்சிட்டு இருந்தேன்னா, எம்பிசினா பிசியோட பெரிய கேஸ்ட்ன்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதேதான். என்ன சொல்லுவாங்க தெரியுமா? மிகப்பெரிய கேஸ்ட். எம்பிசி. நான் அதுக்கப்புறம் அப்ரிவேஷன் கேட்ட அப்புறமா தான் மோஸ்ட் பேக்வர்ட் கேஸ்ட். அப்பனா மோஸ்ட் பேக்வர்ட்னா பேக்வர்டுக்கு அப்புறமா தான் வரணும் அப்படின்னு யோசிச்சு அப்புறமா எனக்கே புரிஞ்சுது. ஸோ இத பத்தி தான் இன்னைக்கு நாங்க பேச போறோம். என்னன்னா, எப்படி ரிசர்வேஷன் ஒர்க் ஆகுது? அதுக்கு முன்னாடி எது எதுக்கு என்ன அர்த்தம்? அர்த்தம் தெரியாம நெறைய பேர் வந்துட்டு நீங்க கூட ஒரு இன்டர்வியூ பார்த்து சொன்னேன்னீங்க இல்லையா? அத பத்தி லைட்டா சொல்லுங்களேன். அந்த இன்டர்வியூல கூட கண்ட மணிக்கு எதுக்கு ரிசர்வேஷன் எல்லாரையும் ஒண்ணாவே போட வேண்டியது தானே அப்படி தான் பேசிட்டு இருந்தாங்க அந்த இன்டர்வியூ. சரி, ஓகே. இத ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி, பொதுவாவே இப்போ உங்களுக்கு உங்க கேஸ்ட்ன்றது எங்க தெரிய ஆரம்பிக்கும்னா, எனக்கு வந்து ஒரு 7த் அப்ப தான் தெரிஞ்சுச்சு. என்னோட கேஸ்ட் இதுதான். இந்த செக்ஷன் கீழ தான் வருதுன்றது. உங்களுக்கு எப்ப தெரிஞ்சுச்சு? ஃபர்ஸ்ட் டைம்? எனக்கும் இந்த ஸ்கூல்ல 6த்ல கேட்பாங்கல்ல, உங்களோட பர்த் சர்டிஃபிகேட், அப்புறம் இந்த கேஸ்ட் சர்டிஃபிகேட் எடுத்து வாங்க. அப்பதான் எனக்கு தெரியும். ஓகே அப்படின்னு. ம். பொதுவாவே வந்து இந்த சர்டிஃபிகேட் இது பண்ணும்போது நமக்கு தெரியாது. அப்ப 6த், 7த் படிக்கும்போது நமக்கு தெரியாது. மேல ஏதோ ஒண்ணு போட்டிருக்காய்ங்க. ஏதோ ஒண்ணு 2 லெட்டரோ, 3 லெட்டரோ எழுதியிருக்கும். அது எதுக்கோ சும்மா ஏதோ ஒரு சீரியல் நம்பர் மாரி போட்டிருக்கேன்னு நெனச்சுட்டு இருப்போம். இது தெரியாது. எனக்கு வந்து எப்ப இது கரெக்ட்டா புரிய ஆரம்பிச்சுச்சுன்னா, 7த் அப்ப வந்து இந்த ஸ்காலர்ஷிப் இது பண்ணுவாங்க. ஸோ அந்த ஸ்காலர்ஷிப் அப்ப என்ன ஆகும்னா, ஸ்கூல்ல பண்ற ஒரு பெரிய தப்பு என்னன்னா, யார் யாருக்கு இப்ப நீங்க ஒரு கிளாஸ்ல ஒரு 60 பேர் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப நீங்க ஒரு கிராமத்து சைடுல இருக்கீங்கன்னா, அங்க எஃப்சி இருக்கிறது ரொம்ப ரொம்ப ரேர் தான். மேபி இருந்தாங்கன்னா ஒருத்தர் 2 பேர் தான் இருப்பான். மத்தபடி எல்லாருமே வந்து ஸ்காலர்ஷிப்க்கு எலிஜிபிளான பெர்சன்ஸ் தான். ஒரு 60 பேர் இருக்கோம்னா, அந்த 60 பேருமே ஸ்காலர்ஷிப் வாங்குறோம் தான். ஆனா ஸ்கூல்ல ஃபர்ஸ்ட்டு என்ன பண்ண ஆரம்பிச்சுருவாய்ங்கன்னா, ஆ எஸ்சி, எஸ்டிக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு சொல்லிடுவாங்க. இந்த மாரி நீங்க இந்த டாக்குமெண்ட் கொண்டு வாங்க. உங்களுக்கு நாங்க ஸ்காலர்ஷிப் குடுக்குறோம்னு சொல்ட்டு. அவங்களுக்கு ஃபர்ஸ்ட்டு போயிரும். அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா, ஒரு சில இந்த மைனாரிட்டி இன்ஸ்டிடியூஷன்லாம் பிசி மைனாரிட்டி ஸ்காலர்ஷிப் தனியா ஒண்ணு இருக்குது. பிசிக்கலாமா ஸ்காலர்ஷிப்பு? இருக்கு, இருக்கு. அதுதான் அதத்தான் சொல்ல வரேன். என்ன பிரச்சனைன்னா, அது யாருக்குமே தெரியாது. நீங்க பொதுவாவே வந்துட்டு எல்லாருக்குமே ஸ்காலர்ஷிப் இருக்கு. என்ன பிரச்சனைன்னா, ஸ்கூல் வந்துட்டு இந்த குறிப்பிட்ட இதுக்கு மட்டுமே வச்சு முடிச்சிடுறாங்க. அத தாண்டி வந்து இது பண்றதில்ல. ஸ்காலர்ஷிப் குடுக்குறது கிடையாது. இல்ல நம்ம ஒரு 7த், 8த் படிக்கும்போது நமக்கு எதுவுமே தெரியாதுல்ல. யார்ட்ட போய் என்ன கேட்கணும்? எதுவுமே தெரியாது. அப்புறம் நம்ம என்ன பண்றது? ஸோ, எனக்கு வந்து 7த் படிக்கும்போது தான் இப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியும். ஒரு ஸ்காலர்ஷிப் குடுத்துருக்காங்கன்னு தெரியும். அப்பல்லாம் எனக்கு வந்து ஒரு மாரி கடுப்பா இருக்கும். என்னடா இவங்களுக்கு மட்டும் குடுத்துட்டு இருக்காங்க. நமக்கு குடுக்குறது இல்லையா? ஏன்னா ஸ்காலர்ஷிப் வாங்குறவன் வந்துட்டு எப்படி பார்க்குறோம்னா, அந்த இதையும் தாண்டி அந்த டைம்ல வந்து நமக்கு வந்து தெரியாதுல்ல. இவங்க வந்து மேல, கீழ அதெல்லாம் நமக்கு தெரியாது. நம்மள பொறுத்தவரைக்கும் உங்களோட ஒரு 2 பேர் கூட ஃப்ரெண்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோமே. ஒருத்தன் வந்து காசு உள்ளவன், இன்னொருத்தன் வந்து காசு கிடையாது. இப்ப வந்து அந்த ஸ்காலர்ஷிப் வந்து காசு உள்ளவனுக்கு போச்சுன்னா, அது ஒரு ஆட் ஆன் மாரி போயிருது. எக்ஸ்ட்ராவா போயிருது. அப்படி பார்க்கும்போது நமக்கு என்ன தோணும்னா, எதுக்கு இவனுக்கு காசு குடுக்கணும்? இவன்ட்ட தான் காசு இருக்குல்ல. அதுக்கு நீ இவன்ட்ட குடுத்துட்டு போயிரலாமே. இவன்ட்ட தான் காசு இல்லைன்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். அப்ப நமக்கு அந்த இது தெரியாது. ஏன் குடுக்குறாங்க? எதுக்கு குடுக்குறாங்கன்றது நமக்கு தெரியாது. ஸோ ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பா போகும்போது, காலேஜ் போகும்போது தான் அ எனக்கே வந்து ஃபர்ஸ்ட்டு பிசி ஸ்காலர்ஷிப் இருக்குன்றது எனக்கு காலேஜ் போனப்ப தான் தெரியும். ஏன்னா காலேஜ் போனப்போ வந்து யாருனாலும் அப்ளை பண்ணலாம். அங்கலாம் வந்துட்டு சொல்ல மாட்டாங்க. நீங்க வந்து அப்ளை பண்ணா தான் உங்களுக்கு எதுவும் கிடையாது. நம்ம போய் கேட்கலாம். இந்த மாரி நமக்கு ஸ்காலர்ஷிப் ஏதாவது கேட்கும்போது, காலேஜ்ல அப்பதான் சொன்னானுங்க பிசி ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு. சரி நான் என்ன கேட்டிருந்தேன்னா, ஸ்கூல் டைம்ல இந்த மாரி எங்களுக்கு குடுத்தது இல்லன்னா, ஸ்கூல் டைம்ல இருக்குப்பா நீங்க கேட்டா தான் கிடைக்கும்னாங்க. அப்பதான் எனக்கு தெரிஞ்சுச்சு, இவங்களுக்கு வந்து கேட்காம குடுத்துடுறாங்க. இங்க வந்து கேட்கணும்னு இருக்கு. ஆனா என்ன ஒரு பிரச்சனை, நமக்கு வந்து அப்ப இந்த வயசு கிடையாதுல்ல. நம்ம வீட்லயும் யாருக்குமே தெரியாது. ஏன்னா, பெரும்பாலும் வீட்ல வந்து எல்லாருமே வந்து ஃபர்ஸ்ட் கிராஜுவேட் தான். இப்ப நம்ம ஜெனரேஷன்றது.
அந்த ஒரு கேப் இருக்கும். சரி உங்களுக்கு எப்ப இந்த ஸ்காலர்ஷிப்லாம் தெரிய ஆரம்பிச்சுச்சு? எனக்கும் வந்து 7த், 8த்ல தான் வந்து பசங்க போய் ஸ்காலர்ஷிப் வாங்குவாங்க. சில பேர் தான் வாங்குவாங்க. என்ன மந்த்லி ஒரு 1000 வரும்னு நெனைக்கிறேன். ஒரு சில இடத்துல மந்த்லி, சில இடத்துல இயர்லி ஒன்ஸ்ன்ற மாரி குடுத்துருவாங்க. பேங்க் அக்கவுண்ட்ல போட்டுருவாங்க. இயர்லி 7000, 6000 அந்த மாரி வரும். இல்லன்னா இயர்லி தான் வரும் மோஸ்ட்லி. எனக்கு அப்பதான் தெரிஞ்சது. ஓ! ஸ்காலர்ஷிப்லாம் இருக்கு போல அப்படின்னு. அதுக்கப்புறம் காலேஜ்லயும் வந்து லைன்லலாம் நிப்பாங்க ஸ்காலர்ஷிப்க்கு. அப்பதான் எனக்கு தெரியும். ஆனா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியாது பிசிக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குன்னு. நான் எஸ்சி, எஸ்டிக்கு தான் இருக்கு அப்படின்னு நெனச்சிருந்தேன். அதுதான். அது வந்து என்ன பிரச்சனைன்னா, ஸ்கூல்ல சொல்லவும் மாட்டானுங்க. நமக்கு கேட்கவும் தெரியாது, சொல்லவும் மாட்டானுங்க. இந்த ஒரு பிரச்சனை தான் வந்து ஒரு சொல்றது ஒரு ஸ்டார்ட்டிங் பாயிண்ட். இன்னொருத்தன் மேல ஒரு வெறுப்பு தேவையில்லாம உருவாறது. ஆமா நமக்கு இந்த காசு இருந்தா ஜாலியா இருக்குமே. அவனுக்கு மட்டும் வருது. நமக்கு ஏன் தர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு. அந்த இது வந்து சொல்லவும் மாட்டானுங்க. இதுவும் கிடையாது. அதுபோக வந்து ஏன்னா கூட இருக்கிறவங்க வந்து யார் என்னன்னு நமக்கு தெரியாது. அவனோட பேக்ரவுண்ட் என்ன? அவன் என்ன அப்படி வரான்? எப்படி இருந்துச்சு? அந்த ஒரு விஷயம் தெரியாம இருக்கவும், தேவையில்லாம ஒரு சண்டை. அந்த இதனாலேயே வந்துட்டு பெரும்பாலான இடத்துல அங்க தான் ஃபர்ஸ்ட்டு ஒரு புகைச்சல் கிளம்பும். அது அப்படியே என்ன ஆகும்னா, ஒரு 12த் முடிச்ச பிறகு, அப்பதான் நம்ம வந்து ரிசர்வேஷன்னா என்னன்னே உள்ள போவோம். காலேஜுக்குள்ள என்ட்ரி ஆகும்போது தான் ஃபர்ஸ்ட் டைம் ரிசர்வேஷன் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவோம். ஏன்னா, அப்பதான் போய் பார்க்கும்போது நமக்கு இந்த இந்த இதுக்கு வந்து இவ்வளோ சீட் இருக்கு. ஒரு காலேஜ்ல வந்து டிபார்ட்மெண்ட்ல 100 சீட் இருக்குன்னா, அதுல வந்து எஸ்டி, எஸ்சிக்கு இவ்வளவு, பிசிக்கு இவ்வளவு, ஓபிசிக்கு இவ்வளவு, அப்புறம் வந்து ஜெனரல் கேட்டகரிக்கு இவ்வளோன்னு பிரிச்சு வச்சுருவானுங்க. அப்ப பார்க்கும்போது தான் தெரியும். ஸோ நம்ம இதுக்கு சீட் இருக்கா? இல்லையான்றது நமக்கு தெரியும். ஆமா. அப்புறம் பசங்ககிட்டலாம் கேட்போம் வேற. நீ என்னது பிசியா, எம்சியா என்னதுன்னு கேட்போம். நம்மளுக்கு தெரியாது. கேட்கக்கூடாதுன்னு தெரியாது. கேட்டா அவங்க எதனா நெனச்சுப்பாங்கன்னு தெரியாது. நம்ம ஏதாவது ஜாலிக்கு நீயும் இதுவா? ஓகே நானும் இதுதான் அப்படின்னு சும்மா கேட்போம். அதுதான். அந்த இது வந்து ஒரு புரிதல் இருக்காது. அப்புறம் காலேஜுக்கு போவோம். காலேஜுக்கு போன பிறகு அடுத்து கவர்மெண்ட் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கும் அந்த மாரி தான் இருக்கும். அங்க வரும்போது என்ன பிரச்சனைன்னு சொல்லுவாய்ங்கன்னா, அ ஒரு அப்ளிகேஷன் வாங்கும்போது, இவங்களுக்கெல்லாம் ஃப்ரீ. இவங்கலாம் காசு கட்டுற மாரி இருக்கும். அதே மாரி இவங்கலாம் இத்தன டைம் அப்ளை பண்ற ஒரு ஒரு கேஸ் கிட்ட வந்துட்டு 6 இயர்ஸ் நான் வந்து எனக்கு டைம் இருக்கும். அந்த போஸ்டிங்க திருப்பி திருப்பி எழுதலாம். அதே இன்னொரு இதுக்கு வந்து ஒரு ஒரு 4 டைம் இருக்கும். ஒரு சில பேருக்கு வந்து ஒரு 2 டைம் அந்த மாரி பிரிச்சு வச்சிருப்பானுங்க. ஸோ இந்த மாரி ஒரு சில இதெல்லாம் ஆமா. மோஸ்ட்லி 4 மீதி இருக்கவங்களுக்கு அந்த ஸ்பெஷலா எஸ்சி, எஸ்டிக்கு மட்டும் 6 டைம்ஸ் எழுதலாம். ஸோ அந்த மாரி இருக்கும்போது தான் ஒரு என்ன ஆகுதுன்னா, ஒரு அந்த புகைச்சல் வந்து பெரிய வெறுப்பா பெருசா உருவெடுக்குது. எதுக்கு வந்து இவைங்கள குடுத்துட்டு இருக்காய்ங்க, எங்களுக்கு குடுக்க மாட்றாய்ங்கன்ற மாரி. ஸோ இந்த சிஸ்டம் வந்து எப்படி வேலை செய்யுதுன்றதே இப்ப தான் நம்ம போக போக பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் இனிஷியலா எப்படி எடுத்துக்கலாம்னா, ஃபர்ஸ்ட் தமிழ்நாடு எப்படி எடுத்துக்கிறாங்கன்றத பார்க்கலாம். இப்போ தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் 100ல 69% வந்து ரிசர்வேஷன் தான். 31ன்றது ஓப்பன் கேட்டகரி. யாருனாலும் அப்ளை பண்ணிக்கலாம். அந்த 69ல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்டிக்கு வந்து 1% எஸ்சிக்கு வந்து 18% இங்க 19 முடிஞ்சுச்சா? மிச்சது ஃபுல்லா எல்லாமே வந்து இதுல வந்து எம்பிசிக்கு வந்து 20, பிசிக்கு வந்து 30. ஓகேவா? இப்ப இத பார்க்கும்போது உங்களுக்கு வந்து நம்பர் பெருசா இருக்கிற மாரி இருக்கும். ஆனா இங்க என்ன பிரச்சனைன்னா, அந்த ரிசர்வேஷன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம் இல்லையா? இது வந்து 1960, 70s அந்த டைம்ல எடுத்தது. கடைசியா எடுத்தது. அதுக்கப்புறமா பெரும்பாலும் வந்து யாரும் எதுவும் பண்ணல. இப்ப அதனால என்ன ஆகுதுன்னா, 2024 ஆயிடுச்சு. இப்ப வந்து மக்கள் தொகை நெறைய மாற்றம் வந்திருக்கும். எது ஏறியிருக்கு, எது இறங்கியிருக்கு அந்த ஒரு இதே தெரியாது. இப்ப சப்போஸ் ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட்க்கு வந்து கிடைக்க வேண்டியது வந்து விட, அவங்க வந்து இப்ப பாப்புலேஷன் அதிகமா இருக்காங்க. ஆனா அவங்களுக்கான சீட்டு கம்மியா இருந்துச்சுன்னா, அதுவும் தப்பு தான். அது வந்து எந்த எந்த கேட்டகரி இருந்தாலும் சரி. ஸோ அந்த ஒரு விஷயத்தினால தான் வந்து என்ன பண்றாங்கன்னா, எங்களுக்கு வந்து கேஸ்ட் வைஸ் சென்சஸ் வேணும். ரொம்ப காலம் போராட்டமா இருக்கு. எல்லா கட்சியும் வந்து எலக்ஷன் அப்போ சொல்லுவானுங்க. அப்புறம் பண்ண மாட்டானுங்க. இப்ப ஏன் இந்த ரிசர்வேஷன் குடுக்கணும்னு நெனைக்கிறீங்க? நம்ம வந்து வீட்டுல நல்லா லைட் வச்சு, நல்லா ஒரு சொஃபஸ்டிகேட்டடா வாழ்க்கை வாழ்ந்துட்டு படிக்கிறது எப்படி இருக்கும்? ஒருத்தன் வந்து கரண்ட் இல்லாம குடிசைல இருந்து படிக்கிறது எப்படி இருக்கும்? ஸோ நம்மளோட லைஃப் ஸ்டைல் வேற. ஸோ அவன் வந்து அவங்க அப்பா, அம்மா அவங்கலாம் இருந்து வந்தது வேற. ஸோ அதுக்காகவாச்சும் நம்மளுக்கு வந்து ரிசர்வேஷன் வேணும். அப்ப அவனுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா கேர் இருந்தா தான் அவன் படிச்சு அவனுக்கு அடுத்த தலைமுறைய படிக்க வச்சு அப்படி பண்ணுவான். நீங்க இங்கேயே படிக்கிறதிலே முட்டுக்கட்ட போட்டீங்கன்னா, அவன் அதுக்கப்புறம் எப்படி படிப்பான்? அதுக்காக மெயினா வேணும்னு நெனைக்கிறேன். 2வது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஈக்குவாலிட்டிக்கும், எக்விட்டிக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு. அதுவே நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டாங்க. எல்லாருக்கும் வந்து சமமா கிடைக்கணுமா? இல்ல அவங்களுக்கு தேவையானது கிடைக்கணுமா? அதுதான் இங்க பெரிய டிபேட்டாவே இருக்கும். அது வந்து நெறைய பேர் தப்பா புரிஞ்சுக்குவாங்க. எல்லாருக்கும் சமமா குடுக்கணும். அதுதான் சொல்றேன். அதுதான் சமமா எப்படி வரும்? ஏன்னா நீ ஒரு இடத்துல இருக்க, அவங்க ஒரு இடத்துல இருக்காங்க. எப்படி சமமா வரும்? இப்ப இது இன்னும் தெளிவா எப்படி சொல்லலாம்னா, இப்ப என்னோட தாத்தாவோட தாத்தாவும், அவனோட தாத்தாவும் இருந்த வாழ்க்கை முறை வேற.
ஓகேவா? இப்ப அவனோட தாத்தாவோட தாத்தா இருந்த நிலைமைக்கு, என்னோட தாத்தாவோட தாத்தா வந்து எது சண்டை போட்டு அவனுக்கு நியாயம் வாங்கி குடுத்திருந்தா, நீங்க சொல்ற ஈக்குவாலிட்டின்றது பாசிபிளா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கும். ஒரு 50% வாய்ப்பு இருந்திருக்கும். ஏன்னா, அப்பயே நீங்க வந்து எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணு என்ன சொல்றது? அந்த டிஸ்கிரிமினேஷன் எதுவுமே பார்க்காம இருந்திருந்தாங்கன்னா, ஒரு 2, 3 ஜெனரேஷன் இருந்துச்சுன்னா, இன்னைக்கு நீங்க நீங்க எதிர்பார்க்கிற அந்த ஈக்குவாலிட்டின்றத குடுத்துரலாம். ஆனா அப்படி இல்லைல்ல. ஆனா இப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க வேலைய வச்சு இப்பயுமே அத ஜட்ஜ் பண்றவங்க இருக்காங்க. ஒதுக்கி வைக்கிறவங்க இருக்காங்க. இந்த மாரி நிலைமை இருக்கும்போது, அப்ப நம்ம வந்து இங்க ஈக்குவாலிட்டின்றத கொண்டு வர முடியாது. ஈக்குவாலிட்டின்றது எப்போ வரணும்னா, சொசைட்டில ஃபர்ஸ்ட்டு வந்து அவங்களுக்கான ரெப்ரசன்டேஷன்றது வந்து சமமா எல்லாருக்கும் போகுதா? சமமா நடத்துறாங்களா? அத பொறுத்து தான் நீங்க ஈக்குவாலிட்டி அப்படி இல்லாதப்ப நம்ம வந்து எக்விட்டி ஃபோக்கஸ்ல தான் போ முடியும். இப்போ நம்ம எக்விட்டி ஃபோக்கஸ் அப்டின்னா, இப்போ வந்து ஒரு 100 பேர் இருக்காங்க. இப்ப அந்த 100 பேர்ல வந்து ஒரு ஒரு 69 சீட் நான் ஒதுக்கி வச்சுட்டேன். இந்த 69 பேர் வந்துட்டு கண்டிப்பா வந்தே ஆகணும். வேற வழியே கிடையாது. ஏன்னா, அவங்க சொசைட்டி இம்பாக்ட் வந்து அவங்களோட பாஸ்ட் எந்த அளவுக்கு பாதிச்சிருக்குன்றதுக்காண்டி, அதுலேருந்து வெளிய வர்றதுக்கான ஒரு ஒன் ஆஃப் த மெத்தட் தான் இந்த சீட் ஒதுக்குறதுன்றது. மிச்சம் 39ன்றது வந்து ஓப்பன். இதுல இன்னொரு ஒரு பெரிய இப்ப நீங்க ஒரு மாசத்துக்கு 80,000 சம்பாதிக்கணும்னு எப்படி பார்க்குறீங்க? அவன் செட்டில்டு தான். செட்டில்டுன்றத விட ஒரு அப்பர் மிடில் கிளாஸ். மிடில் கிளாஸ்ன்னு சொல்ல முடியாது 80,000த்தலாம். பட் செட்டில்டுன்னு வேணா சொல்லலாம். ம். சரி ஓகே. அதாவது நீங்க பார்த்துட்டீங்கன்னா, 80,000 வாங்குறான். அவன் வந்து எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷன்றாங்க. ஒத்துக்குவீங்களா? எக்கனாமிக்கல் வீக்கர் செக்ஷனா? அவன் 20க்கே இங்க தள்ளாடிக்கிட்டு இருக்கான். 80,000 வாங்கிட்டு எக்கனாமிக்கல் வீக்கர்னா எப்படி ஒத்துக்க முடியும்? இல்ல அந்த 80,000ன்றது என்னன்னா ஸ்டார்ட்டிங்கா. அதுதான் ஓ! பேஸ். அந்த 80,000க்கு சம்பாதிக்கிற ஒரு வீக்கர் செக்ஷன். இது நம்புற மாரி இருக்கா? ஓ! அப்ப 20 இருக்கவங்கலாம் என்ன சொல்வீங்க? வாழவே தகுதி இல்லாதவங்க சொல்வீங்களா? இல்ல இவங்க அந்த கணக்குலாம் வச்சிருக்கானுங்க. இப்ப இந்த சொன்னேன் இல்லையா, அந்த வீக்கர் செக்ஷன். இவங்கலாம் யாருன்னா வந்து, கோயில்ல வந்து உள்ள உட்காந்துட்டு வரக்கூடாதுன்றாங்க இல்லையா, அந்த கேஸ். அது அந்த இவங்கள சொல்றீங்களா? பூசாரி சொல்றீங்களா? பூசாரி கிடையாது. பூசாரி வந்து நம்மளோட இருக்கிறவங்க. இன்னொருத்தர் தாண்டி இன்னொருத்தர் உள்ள இருப்பாரா? நெத்தியில நாமத்த போட்டுக்கிட்டு. அவரு தானே அவரு. ஆ அவங்க தான். அவங்க இது மட்டும் அவங்க வந்து வீக்கர் செக்ஷன். அதாவது ஒரு மாசத்துக்கு 80,000 கிட்ட வாங்குறவங்க வீக்கர் செக்ஷன். நம்ம மாசத்துக்கு 15, 20 அலாட் போட்டு வாங்குறோம் நம்மலாம் பணக்காரைங்க. அவங்களோட கண்ணோட்டத்துல. ரொம்ப நல்லா இருக்கு. ஸோ, ஆக்சுவலா இது இவங்களுக்கு தனியா ரிசர்வேஷன் இப்போ கொண்டாந்துட்டாங்க. ஐய்யய்யோ! அவனுக்கு காலங்காலமா இருக்கு. இப்ப நீங்க வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது நியூஸ் பேப்பர்ல எதிலயோ பார்த்தேன். ஸ்டேட் பேங்க் ஓகேயா? ஸ்டேட் பேங்க்ல வந்துட்டு எக்ஸாம்க்கு வந்து இத்தன பெர்சென்டேஜ் எடுத்தா போதும் இல்லையா? ஒவ்வொரு கேஸ்ட்டுக்கும். அவங்களோட இதுக்கு ஏத்த மாரி. சீட் ஃபில் பண்றதுக்கு பண்ணுவாங்க இல்லையா? அதுல வந்து பார்த்தீங்கன்னா, எஸ்சிய விட இடபிள்யூஎஸ் கம்மி. பெர்சென்டேஜ் கம்மி. நீ அவனுங்களும் காலங்காலமா சொத்து சேர்த்து வச்சு, நல்லா வசதியா புள்ளைங்களுக்கு சொத்து சேர்த்து வச்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அவனுக்கு நீ எக்ஸாம் மார்க் வச்சு இந்த மார்க் எடுத்தா தான் உன்ன உள்ள விடுவானா சொல்லலாம். இப்படி எஸ்டியோட கீழ வச்சு அந்த மார்க் எடுத்தா போதும்ன்னு சொல்றானுங்களா? இங்க அந்த மாரி தான் இது பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே. இவங்க ஒரு பக்கம் இருக்கட்டும். இது ஒண்ணும் பண்ண முடியாது. இப்ப அடுத்த கவர்ன்மென்ட் ஏதாவது மாறுனா மட்டும் தான் இதுக்கான ஒரு தீர்வா இருக்கும். சரி ஓகே. இப்ப நம்ம இந்த ரிசர்வேஷன்குள்ளே வரலாமே. இப்ப பொதுவா என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்களுக்கு மட்டும் தான் எல்லாமே போயிட்டு இருக்குது. ஏன் எனக்கு வர மாட்டேங்குதுன்னு சொல்லிட்டு நெறைய பேரு வைக்கிற குற்றச்சாட்டே, நீங்க எதுக்கு அவனுக்கு குடுத்துட்டு இருக்கீங்க? எனக்கு எனக்கு குடுக்க வேண்டியது தானே! நீ அவனுக்கு குடுத்தீன்னா எனக்கு குடுக்கணுன்ற அந்த ஒரு கேள்வி வருது இல்லையா? இப்ப அங்க வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் இப்ப நம்ம சொல்ற அந்த எக்விட்டி தான். ஈக்குவாலிட்டி கிடையாது. இங்க எக்விட்டி எப்படி வேலை செய்யும்னா, இப்போ ஒரு கிளாஸ்ல ஒரு ஒரு ரோல ஒரு 5 பேர் உட்கார்றோம். இப்ப 5 பேர்ல 2 பேரு வந்து காலகாலமா அங்க தான் அந்த 2 பேர வந்து இந்த 3 பேர உட்காரவே விடல. அவங்க அப்பாவா இருந்தாலும் சரி, அவங்க தாத்தாவா இருந்தாலும் இந்த பெஞ்ச்ல உட்காரவே விடல. "நீ கீழ உட்காரன்னு" உட்கார வைக்கிறேன். கொஞ்சம் காலம் மாற மாற ஓரளவுக்கு புரிதல் வந்து நெறைய விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோமே. ஒரு செட் ஆஃப் ஈவென்ட் நடக்கும்போது, அந்த 3 பேர் வந்து உட்காரணும். இப்ப அந்த 3 பேர் உட்காரும்போது, அவங்க எந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டுருக்காங்க. அதுக்கு தான் இப்போ ஒருத்தன் வந்துட்டு கீழ உட்கார்ந்தா பரவால்ல. இப்போ ஒருத்தன் கீழ முன்னாடி உட்கார்ந்தான்னா, அவனுக்கு பெஞ்ச் பின்னாடி போட்டாலும் அவனுக்கு பிரச்சனை கிடையாது. அத விட்டுட்டு, ஒருத்தன் வந்து போர்டே பார்க்க முடியாம பின்னாடியே ஒருத்தன் உட்கார்ந்திருக்கான். நான் அவன கொண்டாந்து நீ திருப்பி பின்னாடி தான் உட்காருன்னா கரெக்ட்டா இருக்கும். அதுக்கு நீ அவன கீழயே உட்கார வச்சிருக்கலாம். கீழ உட்கார வச்சாவாச்சும் அவன் நிம்மதியா இருந்திருப்பான். நீ அதையும் அதையும் இல்லாம இல்ல. அவன கீழ தான் உட்கார வச்சிருக்காங்க. முன்னாடி உட்கார வச்சிருந்தா பரவாயில்ல. ஏதோ முன்னேறி இருப்பான்ல. அவனுக்கு அந்த குறைஞ்சபட்ச இதே குடுக்காம பின்னாடி உட்கார வச்சுட்டு, நீ திருப்பி பின்னாடி தான் உட்காரணும்னா, அவன் எப்ப முன்னாடி வருவான்? இந்த ஒரு கேள்வி இருக்குல்ல. அவனே கஷ்டப்பட்டு அவனே போராடி அந்த சீட்ட வாங்குனா, அதுக்கு வாங்குறதுக்கும் அவ்ளோ கஷ்டப்பட்டுருக்கான். அது வாங்கிட்டு அவன் உட்கார்ந்துட்டு இருக்கவனுக்கும் நீங்க குத்தி குத்தி காமிச்சு அவன இன்னும் கஷ்டப்படுத்திட்டு இருக்கீங்க. சரி ஓகே.
இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அகைன் 2வது இந்த ஸ்காலர்ஷிப். ஸ்காலர்ஷிப் பொறுத்தவரைக்கும் எஃப்சிய தவிர மத்த எல்லாருக்குமே இருக்கு. என்ன பிரச்சனைன்னா, கவர்ன்மென்ட் என்ன பண்ணியிருக்கணும்னா, இந்த பாடத்திட்டத்த நெறைய சேர்க்கும்போது ஸ்காலர்ஷிப்னா என்ன? அது எதுக்கு குடுக்குறோம்? யார் யார் வாங்கலாம்? அவங்களுக்கு என்ன இருக்குன்றத அட்லீஸ்ட் ஒரு என்ன சொல்றது? இப்போ புக்ல பக்கம் போடுறாங்க. தீண்டாமை இருக்கும், பெருங்கொடை. அடுத்த பக்கத்துல போட வேண்டியது தானே! இதுதான் வந்து ரிசர்வேஷன் இப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, சின்ன பசங்களுக்கு வந்து ஃபுல் ரியாலிட்டி சொல்லணும்னு அவசியம். இத்தன பேர் இருந்தாங்கப்பா. புரியிற மாரி ஒரு பேஜ்ல போட்டிருந்தாவே போதும். அவனோட ஏஜ்க்கு என்ன புரியணுமோ, அத மட்டும் போட்டு குடுத்திருந்தாலே, அவனுக்கு ஒரு புரிதல் இருந்திருக்கும். ஸ்காலர்ஷிப் வாங்கும்போது அவன் கேட்பான்ல. இப்ப அவன் என்ன கேட்கணும்னு சொல்லிட்டு அவனுக்கே தெரியாது. 2வது என்னன்னா, அவனுக்கான வாய்ப்பு நீங்க எங்கேயும் குடுக்குறது கிடையாது. ஸ்கூல்ஸுமே வந்து என்ன பண்ணிடுறாங்கன்னா, இவனுக்கு எதுக்கு குடுத்துக்கிட்டு? ஏன்னா இங்க கேள்வி என்ன ஆயிருதுன்னா, இப்ப இந்த இவங்களுக்கு குடுக்கலைன்னா ஒரு கேள்வி வருது. மத்தவங்களுக்கு குடுக்கலைன்னா ஒரு கேள்வி ஒண்ணு வருது. ஏன் உங்களுக்கு குடுக்கல? குடுத்தே ஆகணும்னு சொல்லிட்டு போஸ்ட் பண்ற கவர்ன்மென்ட்டோ, அஃபிஷியல்ஸோ இவங்களும் இருக்காங்க. இவங்களுக்கும் குடுங்கன்னு சொல்லிட்டு நீங்க தானே இது பண்ண முடியும். நீங்க தான் முதல்ல கேள்வி எழுப்பணும். அப்பதான் வந்து மத்தவங்க அடங்கி போவாங்க. நீங்களே அமைதியா இருந்தா, அப்ப இவனுங்களே அமைதியா இருக்கானுங்க. நம்ம தான் நம்மளோட உரிமைய வாங்கிக்கணும்னு சொல்லிட்டு, அவனுங்க இன்னும் ஆட்டம் போட ஆரம்பிச்சுருவானுங்க. அந்த ஒரு சிக்கல் இருக்கு. அதுக்கப்புறம் என்ன ஆயிரும்னா, இவனும் வாங்க மாட்டான். வாங்குறவனையும் வாங்க விட மாட்டான். வாங்குறவனுக்கும் சேர்த்து எரிஞ்சுட்டு இருப்பான். இவன் மட்டும் எப்படி வாங்கலாம்? இவன் மட்டும் எப்படி நல்லா இருக்கலாம்? அதுதான் உனக்கு இருக்கு. நீ போய் கேட்டா தான் கிடைக்கும். சரி வேணாம். இப்ப நம்ம ஜெனரேஷன்ல நம்ம வந்தாச்சு. ஓரளவுக்கு தாண்டி எல்லாம் வந்தாச்சு. இதுக்கப்புறம் வரவங்க உங்க வீட்ல யாராவது இருந்தாங்கன்னா, நீங்க சொன்னீங்கனாலே போதுமே. ஸ்கூல்ல போய் கேட்கலாம். ஸ்கூல்ல போய் என்னென்னமோக்கோ போய் இது பண்ணிட்டு இருக்கோம். பேரன்ட்ஸ் டீச்சர் மீட்டிங் சொல்லி ஒண்ணு வைக்கிறானுங்க. அட்லீஸ்ட் அங்கேயாவது சொல்லலாம்ல. இந்த மாரி ஸ்காலர்ஷிப் இருக்கு. விருப்பப்பட்டவங்க உங்க பசங்களுக்கு சொன்னீங்கன்னா, இது பண்ணுவாங்க. அதெல்லாம் சொல்ல மாட்டானுங்க. இந்த டீச்சர்ஸ் அதுக்கு மேல. அவைங்க எதுக்கு வராய்ங்க? எதுக்கு போறாய்ங்கன்னு அவைங்களுக்கே தெரியாது. பெல் அடிச்சா வீட்டுக்கு போணும் அவ்வளோதான். ஆமா. அப்படியே ஒப்பிச்சிரணும். அப்படியே வீட்டுக்கு போயிடணும். அட்லீஸ்ட் அந்த ஸ்காலர்ஷிப் அண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டிவ்ஸ் இருப்பாங்கல்ல, ஆஃபீஸ்ல. அவங்களாச்சும் இது இதுக்கு தான்ப்பா ஸ்காலர்ஷிப்பு. இது இதுக்கு தான்ட்டு ஒரு 2 நிமிஷம் பேசினாவே எல்லாம் அந்த பசங்களே போய் மத்த பசங்கள கூட்டு வந்து அவங்களே ஸ்காலர்ஷிப் வாங்கிப்பாங்க. அதுவும் சொல்றது கிடையாது. அப்புறம் என்னடான்னா, இந்த ஸ்காலர்ஷிப் குடுக்குறதுன்றது அவனோட தனிப்பட்ட இது. அத என்ன பண்ணிருவானுங்க, பப்ளிக்கா குடுக்குறேன்னு சொல்லிட்டு கிளாஸ் முன்னாடி கூப்பிட்டு வச்சு குடுத்துட்டு இருப்பானுங்க. ஆ ஆமா. அதுல தான் நம்மளுக்கே தெரியும். ஓ! இவன் ஸ்காலர்ஷிப் இவனுக்கு மட்டும் ஏன் காசு வருது? இவனுக்கு மட்டும் எதுக்கு தராங்க? அதுல வேற நோட் வந்து கூப்பிடுவாங்க. ஸ்காலர்ஷிப் வேணுன்ற பசங்க மட்டும் வாங்க அப்படின்னு வந்து கூப்பிடுவாங்க. அப்ப சில பேர் மட்டும் போவாங்க. அப்ப நம்மளுக்கு ஏன் வராது? அப்படின்னு நம்மளுக்கு தோணும். இப்ப நமக்கு அந்த புரிதல் இருக்கு. ஆனா அந்த டைம்ல இருந்திருக்காது. இப்ப அதே மாரி தான் இப்ப படிச்சுட்டு இருக்கவங்களும் இருக்காது. ஆமா இருக்காது. ஸோ மோஸ்ட்லி இத பத்தி ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் இதெல்லாம் சின்ன சின்ன விஷயங்கள் நீங்க சொன்னீங்கனாலே புரியும். அதுக்கப்புறம் என்னன்னா, இது பொது புத்தியில எப்படி இருக்குது? அததான் நம்ம 2வது பார்க்க வேண்டியதா ரொம்ப இம்பார்ட்டான விஷயம். இப்ப நீங்க வந்து அந்த பெரிய நியூஸ் நியூஸ் சேனல். இந்தியா முழுக்க இருக்கிற ஒரு பெரிய நியூஸ் சேனல். இது வந்து ஒரு ரிலிஜன் பேஸ் கிடையாது. ஒரு நேஷனல் பேஸ்டு நியூஸ் ஒரு நியூஸ் சேனலு ஒரு டிபேட் ஒண்ணு வைக்கிறீங்க. ஒரு டிபேட் வைக்கும்போது எப்படி கொண்டு போணும்? இந்த பக்கம் கேட்கணும், இந்த பக்கம் கேட்கணும். என்ன ஆக்சுவல் ஃபேக்ட்டோ அத விட்டுப்புட்டு மீடியா என்ன பண்ணும்? இவன் என்ன பேசுறான்னா, இவனுக்கு ஒரு ஃபயர் விடு. இவன் பேசுறான்னா, இவனுக்கு ஒரு ஃபயர் விடு. 2 பக்கம் புகைச்சல் கிளப்பி விட்டானுங்க. அவனுக்கு தேவை கன்டென்ட். நீ என்ன வேணா பேசிட்டு போ. எனக்கு கன்டென்ட். வியூஸ் வருதா அவ்வளதான். அந்த இதுல வந்துட்டு ஒரு ஒரு பொண்ணு வந்து பேச ஸ்டார்ட் பண்ணுச்சு. சரி நார்மலா தான் போகுதுன்னு பார்த்தா, சம்மந்தம் இல்லாம பேச ஆரம்பிச்சுருச்சு. அவனுக்கு எதுக்கு குடுக்குறீங்க? எனக்கு எதுக்கு இதுல சோகமான விஷயம் என்னன்னா, மத்த பசங்க சேர்ந்து கூட கை தட்டிட்டு இருக்கானுங்க. ஆ கை தட்டுறான். புரியவே புரியாது முதல்ல அவன் என்ன சொல்ல வரான்னே அவனுங்களுக்கும் புரியாது. ஆனா ஏதோ பேசுறா, எந்திச்சு நின்னு ஏதோ பேசுறா. எல்லாரும் வாய மூடிட்டு இருக்கானுங்கன்னு இவனுங்க கைக்கு தட்ட ஆரம்பிச்சுருவானுங்க. இப்ப அந்த இதுலயே வந்து ஒரு பொண்ணு தான் கரெக்ட்டா பேசிச்சு. இந்த மாரி ரிசர்வேஷன்றது இப்படிதான், இந்த மாரி போகுதுன்னு சொல்ட்டு. ஆனா அந்த சேனல் என்ன பண்ணிட்டான், அந்த பொண்ணு பேசுனது வந்து கன்டென்ட் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு ஒரு சின்ன போர்ஷனா வச்சுட்டு, இத மட்டும் மெஜாரிட்டியா வச்சுட்டு, அட்லீஸ்ட் தம்ப்நெயில்லயாவது என்ன பண்ணியிருக்கணும் குடுத்துருக்கணும். அத விட்டுப்புட்டு, இவைங்க குடித்தனமா பேசிட்டு இருக்காங்கன்னு, அத எடுத்து ஃபயர் எமோஜி போடுறதுன்னு, அது கீழ கமெண்ட் போட்டு கழுவி கழுவி ஊத்திட்டு இருக்காங்க. கழுவி கழுவி யார ஊத்திட்டு தப்பா பேசினா ஊத்துனா கூட பரவால்ல. ஏதோ ஒரு நியாயம் கரெக்ட்டா அந்த ஒரு பொண்ணு தான் பேசுது. நல்லா பேசுற பொண்ண தான் ஊத்துவானுங்க. அத உட்காந்து கழுவி கழுவி ஊத்திட்டு, இப்ப ஆல்ரெடி நம்ம பேசியிருப்போம் இல்லையா? எஜுகேஷன் தேவையா இல்லையான்னு சொல்ட்டு. அதே மாரி தான். அதுக்கு வந்து நீங்க ஒரு டிபேட் வைக்கணும்னு அவசியமே இல்ல. எஜுகேஷன் எப்படி தேவையோ, இங்க வந்து சோசியலா ஒருத்தன் வந்து இங்க எக்கானாமிக்கலா ஒரு பேலன்ஸ் முடியாது. இப்ப அ நம்ம ரியல் லைஃப் எடுத்துக்கலாம்னு பார்த்துக்கிட்டீங்கன்னா, நம்ம பிரசிடென்ட் இருக்காரு ஓகேவா? இப்ப இருக்கிற பிரசிடென்ட், கரண்ட் பிரசிடென்ட். அவங்க வந்து ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வராங்க. அவங்க வந்து ஃபர்ஸ்ட்டு சிட்டிசன். அவங்களுக்கான பிரிவிலேஜ் எந்த அளவுக்கு இருக்கணும்? என்ன பண்ணியிருப்பேன்னு நெனைக்கிறீங்க? ஒரு கோயிலுக்குள்ள போயிட்டு வந்த பிறகு அந்த இடத்த என்ன பண்ணியிருப்பாய்ங்க? எதுவும் பண்ண வேணாமே! எதுவும் பண்ணவே தேவையில்லையே! பினாயில் ஊத்தி கழுவி ஊத்திட்டு, மந்திரம் ஓதி இடத்த சுத்தம் பண்ணியிருக்காய்ங்க. அவங்க உள்ள வந்துட்டு போனதுக்கு.
ஓ! இவங்க அந்த இ இவங்க போனாங்கன்ட்டா? அவங்க பேரு முர்மு இதோட இன்னொரு பெரிய கூத்து என்னன்னா, அந்த அம்மாவ இன்ன வரைக்கும் பார்லிமென்ட்ட புதுசா கட்னாங்கல்ல, அங்க இன்னும் கூப்பிடல. ஆமா. அது கூப்பிடவே இல்ல. அங்க கூப்பிடல. அதுக்கடுத்து என்னன்னா, இப்ப ராமர் கோயில் கட்டுனாங்கல்ல, ஆமா. அதுக்கும் கூப்பிடல. அதுக்கும் கூப்பிடல. அப்ப இங்க வந்து எது முக்கியன்றத பாருங்க. இப்ப நீங்க வந்து ஒருத்தன் காசு இருக்குன்னாலும், அவன் அப்படிதான் ட்ரீட் பண்ண போறான். நீ படிச்சனாலும் அப்படிதான் ட்ரீட் பண்ண போறான். உனக்கு பவர் இருந்தாலும் அப்படிதான் ட்ரீட் பண்ண போறான். இங்க அப்படிதான் ட்ரீட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படி இருக்கும்போது, எனக்கு ரிசர்வேஷன் இல்லைன்னா, நான் என்ன பண்றது? இப்ப நீங்களும் நானுமே வந்து காலேஜுக்குள்ள போயிருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், ரிசர்வேஷன்ல தான் போயிருப்போம். நம்ம ஓப்பன் கேட்டுக்குள்ள போயிருக்க மாட்டோம். ஏன்னா, நமக்கு வந்து எப்படின்னா, இப்ப வந்து ஒரு கட் ஆஃப்ல வந்து நான் இப்ப ஒரு 170 எடுத்துட்டேன்னு வச்சுக்கோங்க. 170 கட் கட் ஆஃப்னா, அன்னைக்கு 170 எடுத்த எல்லாருக்குமே வருவோம். அதுல எனக்கு அப்ப இருந்த ஒரு சாய்ஸ்ல எனக்கு இந்த காலேஜ் இருக்குன்னா, அங்க எனக்கு எப்படி சீட் ஃபில் ஆகும்னா, என்னோட இத வச்சு தான் ஃபில் ஆகுமே தவிர, அங்க அங்க எனக்கு ஓடிட்டு வராது. அப்பன்னா எனக்கு வந்து ஒரு ஒரு மினிமம் கேரண்டி இருக்கு. இன்னைக்கு வந்து எனக்கு இந்த இந்த கட் ஆஃப் வச்சிருக்கேன். நான் இங்க போறேன். அப்ப எனக்கு கண்டிப்பா எனக்கு ஏதோ ஒரு காலேஜ்ல நான் எதிர்பார்த்த சீட்டு மேக்ஸிமம் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. ரிசர்வேஷன்னால. ஆமா. இப்ப எனக்கு ரிசர்வேஷன் இல்ல. நான் ஓப்பன் கேட்டகரி தான் போணும். ஓப்பன் கேட்டகரில அவன் அவன் 190, 195 கட் ஆஃப் வச்சிருக்கான். நான் 170 தான் வச்சிருக்கேன். எனக்கு எப்படி சீட் கிடைக்கும்? யார் நெறையா இருக்கானுங்களோ, அவனுங்கள மட்டும் எடுத்துட்டே இருப்பானுங்க. அவ்வளோதான் போயிரும். இப்ப நீங்க வந்து நீட் எடுத்தீங்கன்னா கூட ஒரு 99.95க்கு மேல இருக்கவங்களுக்கு தான் கவர்மெண்ட் சீட்டே கிடைக்குது. அது கீழ உங்களுக்கு கிடையாது. மேனேஜ்மென்ட் தான். அதே மேனேஜ்மென்ட்லயுமே உங்கள்ட்ட காசு இருந்தா தான் நீங்க உள்ள போ முடியும். இல்லைன்னா போ முடியாது. இங்க நிலைமை எப்படி இருக்குது? என்ன பண்ணிருவாங்கன்னா, நீட் வந்து எதுக்கு தடை பண்ணணும்னு கேட்கிறீங்க? நீட் இருக்கனால தான் எல்லாருக்கும் சான்ஸ் இருக்குன்றானுங்க. எல்லாருக்கும் எங்க சான்ஸ் இருக்கு? நான் +2 வரைக்கும் முடிச்சேன். என்னோட கட் ஆஃப்க்கு என்னோட ஸ்டேட்ல எனக்கு சீட்டு கிடைச்சா, அது எனக்கான ரிசர்வேஷன். நான் கட்டுற டாக்ஸ்க்கு எனக்கு கரெக்ட்டா வந்து சேருதுன்னு நான் ஒத்துக்குவேன். அத விட்டுட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல இந்த பேப்பர்லருந்து நான் உட்காந்து எக்ஸாம் எழுதணுமா? அந்த எக்ஸாம்ல இவ்வளோ பெர்சென்ட் மார்க் எடுக்கணும். அதுக்கு நான் கோச்சிங் போணும். அதுக்கு நான் அவ்வளோ செலவு பண்ணணும். சரி அவ்வளோ தூரம் செலவு பண்ணிட்டு நான் வந்துட்டேன். எனக்கு வந்து கவர்மெண்ட் சீட் கிடைக்கல. சரி ஃபைன். மேனேஜ்மென்ட்லயும் போகணும்னு பார்த்தா, அதுக்குமே என்ன பண்றது? எக்கு தப்பா கட்டவும் முடியாது. இவ்வளோ விஷயம் இருக்குல்ல. இது போக இன்னொன்னு அடிஷனல்ன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப ரீசென்ட்டா அந்த எய்ம்ஸ் இருக்கு இல்லையா? எய்ம்ஸ் ஸ்டூடண்ட்ஸ் வந்து இங்க ராம்நாடு காலேஜ்ல படிச்சுருக்கேன் நெனைக்கிறேன். கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜ்ல. அங்க சேர்ந்து படிச்சுட்டு இருக்கானுங்க. வந்து போராட்டம் பண்றானுங்க. எதுக்கு போராட்டம் பண்றாங்கன்னு நெனைக்கிறீங்க? எதுக்கு? அதாவது இவைங்கலாம் ஹிந்தி பேசுறாய்ங்க. ஓகேவா? வந்தவைங்கலாம் வடநாட்டு கோஸ்டிங்க. அவன் இருக்கிறது ராம்நாடு. தமிழ்நாட்டுல ராமநாதபுரம். அங்க வந்து பெரும்பாலும் பட்டிக்காட்டான் தான். ஏய் நீங்க தான்டா கத்துக்கணும் தமிழு. நாங்க ஏன்டா ஹிந்தி கத்துக்கணும்? அவங்கள வந்து ஹிந்தி பேசணும். அவங்க ஹிந்தி பேசுனா எங்களுக்கு புரியல. நீ தானே கத்துக்கிட்ட. அதுதான். இந்த இந்த மாரி ஒரு சில வேலைகள் நடந்துகிட்டு இருக்கு. எப்ப நடந்தது இது? வந்து போராட்டம் பண்றானுங்க. இது உட்காந்து நேஷனல் மீடியா வந்து போட்டுட்டு இருக்கானுங்க. என்ன மாரிட்லேருந்து வருது? இவங்கள வந்து கஷ்டப்படுறாங்க. இவங்க ஏன் கஷ்டப்படுறானுங்க? அட பாவிங்களா! ரீசென்ட்டா ஒரு 2 டூ 3 வீக்ஸ் முன்னாடி இருக்கும். இவனுங்களுக்கெல்லாம் கொழுப்பு. யாரும் நம்மள எதுவும் கேட்க மாட்டானுங்க. இவனுங்க எல்லாம் நம்மளுக்கு ஏத்த மாரி மாறிக்கிறானுங்க. அதான் பசங்களே சிபிஎஸ்இ தானே படிக்க வைக்கிறோம் நம்ம இப்பலாம். ஹிந்தி படிச்சுக்கோ. ஹிந்தி தான் நம்மளுக்கு முக்கியம்ன்னு. தமிழ் வந்து செகண்ட் லாங்குவேஜ் ஆயிடுச்சு. ஹிந்தி பிரைமரி ஆயிடுச்சு. தமிழ பத்தி பேசும்போது தான் ஒரு வருத்தத்தக்க விஷயம் என்னன்னா, தமிழ்ல நெறைய பேர் ஆப்சென்ட் ஆயிர்றானுங்க. இந்த எக்ஸாம்ல எனக்கு எழுத தேவையில்ல. நான் டைரக்ட்டா ஜூன்ல எழுதிக்கிறேன். போன வருஷமும் அப்படிதான். எப்ப அந்த கோவிட் ஸ்டார்ட் ஆனதுலருந்தே ஒரு 12,000, 13,000 ஸ்டூடண்ட்ஸ் வருஷம் வருஷம் ஆப்சென்ட் லாங்குவேஜ் பேப்பர்ல. தமிழ்ல. அதுல பெரும்பாலும் தமிழ். அதுதான் நிலைமை இப்படி மோசமா இருக்குது. இதுக்கப்புறம் என்னன்னா, அந்த நம்ம டிபேட் பார்த்தோம். சாரி டிபேட் பாருங்க. நம்ம அந்த பிரஸ் மீட் மாரி ஒண்ணு வச்சிருந்தாய்ங்க. அந்த ஸ்டூடண்ட்ஸ் மத்தியில. அது பார்த்தோம். இப்ப அதுக்கப்புறம் என்னன்னா, ரீசென்ட்டா ஒரு அம்மா வந்து என்ன ரிசர்வேஷன் குடுத்துட்டுருக்கீங்க. அவங்க எல்லாருமே முன்னேறிட்டாங்க இல்லையா? அவங்க சொல்றது. அவங்க எல்லாருமே முன்னேறிட்டாங்க. எதுக்கு நம்ம வந்து குடுத்துக்கிட்டு இருக்கணும்? நீங்க குடுக்குறீங்கன்னா, எஸ்சி, எஸ்டியோட நிப்பாட்டிக்கோங்க. முன்னேறினாலும் அந்த வடு இருக்கும்ல. நீ பார்த்தது என்ன ஒரு 10% இல்ல 5% பார்த்திருப்ப. மீதி ஊர்ல இருக்கவங்களுக்கெல்லாம் அவங்களுக்கு தனியா சட்டம் போட்டுறலாமா? ஸோ அத பத்தி தான் நம்ம வந்து அந்த ஒரு யூ டர்ன்ல பார்க்கும்போது அவங்க ஆர்டிஐ எடுத்திருந்தாங்க. அந்த ஆர்டிஐ டேட்டா கொஞ்சம் படிக்கிறீங்களா? 10க்கு ஃபர்ஸ்ட்டு பாருங்க. 10த் வந்து 2023 ஸ்டேட்டஸ் இது. 10த் படிக்கிறவங்க வந்து 41% பிசில. பிசில 41%, எம்பிசில 31%, எஸ்சில 24, எஸ்டில வெறும் 1% தான். அண்ட் அதர் கேட்டகரில வந்து ஓசில வந்து 1.9. இது வந்து எந்த டேட்டானா 10த்ல வந்து எக்ஸாம் எழுதினவங்க. 2023ல எக்ஸாம் எழுதினவங்க.
இதே நீங்க ஒரு 7 இயர் ஆவரேஜ் எடுத்து பார்த்தீங்கன்னா, இவங்க கொஞ்சம் கூட இருப்பாங்க. ஓப்பன் கேட்டகரில தான் பெரும்பாலும் எக்ஸாம் எழுதுறாங்க. எக்ஸாம் எழுதுறவங்க வந்து ஓப்பன் கேட்டகரி தான் பெரும்பாலும் எழுதுறாங்க. ஓப்பன் கேட்டகரின்னு எப்படி சொல்லலாம்னா, இன்னும் பிரிவிலேஜான ஒரு கேட்டகரி. அத தாண்டி மத்தவங்கலாம் பார்த்தீங்கன்னா, குறைஞ்சிருக்கு. நீங்க பெர்சென்டேஜ் வைஸ் பார்த்தோம்னா வந்து, ஆல்மோஸ்ட் ஒரு பாயிண்ட் பாயிண்ட்ல தான் குறைஞ்சிருக்கு. ரொம்ப இதெல்லாம் இல்ல. தமிழ்நாட்ட பொறுத்தவரைக்கும். இதே மத்த ஸ்டேட்லாம் பார்த்தீங்கன்னா, டிராஸ்டிக் இப்ப அதே மாரி +2 பார்க்கலாமா? ம். இல்ல 12ல வந்து 12ல இது கவர்மெண்ட் பிரைவேட்ல இருக்கு. இதான். இது வந்து எப்படின்னா வந்து இல்ல. இப்ப 10த் வரைக்கும் வந்து உங்களுக்கு ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் சேமா தான் இருக்கும். +2 வரும்போது ஒரு பிரஷர் இருக்கும் தெரியுமா? இவன் வந்து +2ல மார்க் எடுத்தே ஆகணுன்ற பிரஷர். அதனால வந்து இந்த இந்த இது கரெக்ட் தான். இங்க வந்து பார்த்தீங்கன்னா, எய்டட் டேட்டா இருக்கும் தெரியுமா? கவர்மெண்ட் ஸ்கூல்ல எந்த கேட்டகரில இருக்கவங்க நெறைய படிக்கிறாங்க. பிரைவேட் ஸ்கூல்ல எந்த கேட்டகரில இருக்கவங்க நெறைய படிக்கிறாங்க. இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு பொறுத்தவரைக்கும் ஆல்மோஸ்ட் பெரும்பாலும் எல்லாருமே பிரைவேட்ல தான் சேர்க்க பார்ப்பாங்க. இப்ப அந்த டேட்டால பார்த்தாலுமே வந்து பிரைவேட்ல தான் நெறைய பேர் சேர்த்துருக்காங்க. ஆனா யார் சேர்ந்திருக்கான்னு பார்த்தீங்க ஓசில இருக்கவங்க 60% 64% வந்து பிரைவேட்ல தான் இருக்காங்க. பிசி வந்து 40%. ஆனா கவர்மெண்ட்லயும் வந்து 31% இருக்காங்க. ஸோ வந்து அவ்ளோ பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. என்ன ஒரு 9% டிஃபரன்ஸ் இருக்கு. இதே எம்பிசில கொஞ்சம் டிராஸ்டிக் டிஃபரன்ஸ் இருக்கு. கவர்மெண்ட்ல 53% தான். பிரைவேட்ல 25% தான். ஸோ எம்பிசி, எஸ்சி, எஸ்டில தான் வந்து உங்களுக்கு டிராஸ்டிக்கா டிஃபரன்ஸ் இருக்கு. இப்ப இதுல வந்துட்டு இப்ப நீங்க பிசிஏ எடுத்துட்டாலுமே, அங்கேயுமே இங்க பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட்ல படிக்கிறவங்க தான் ஜாஸ்தி. கம்பேர்ட் டூ எய்டட். இப்ப நீங்க வந்து ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல ஒரு வருஷத்துக்கு 60,000 ஃபீஸ் கட்டுறீங்க. அதே இது ஒரு எய்டட் வந்து இன்கேஸ் அப்ரூவ் வாங்கியிருந்தாங்கன்னா, இப்ப அந்த கோர்ஸுக்குலாம் அப்ரூவ் வாங்கியிருந்தாங்கன்னா, நான் எய்டட்ல தான் படிச்சேன். ஒரு என்ன ஒரு 20க்குள்ள 20 கூட வராது. ஒரு 10 நான் படிக்கும்போது 10, 20 இப்போ எப்படின்னு தெரியல. எப்பயும் ஒரு 20க்குள்ள தான் வரும். அவ்வளோதான் வரும். அதே இது வந்து கவர்மெண்ட் காலேஜா இருந்தா ஃப்ரீ தான். இங்க வந்து டிபேட் வந்து எந்த எந்த இதுல வந்து எஜுகேஷன் பெருசா இருக்கிறதுலாம் கிடையாது. இங்க என்ன பிரச்சனை? இங்க என்ன இதுன்னா, எங்க வந்து நம்மளால அஃபோர்ட் பண்ண முடியும். யார் யாருக்கு எங்க அஃபோர்ட் பண்ண முடியுதோ அஃபோர்ட் பண்ணிருவாங்க. பெரும்பாலும் என்ன நினைப்பாங்கன்னா, முடிஞ்ச வரைக்கும் பிரைவேட்ல சேர்க்கணும்னு பார்ப்பாங்க. அது ஒவ்வொருத்தவங்க தனிப்பட்ட சாய்ஸ். அதுக்குள்ள யாரும் வரல. ஆனா, இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இங்க யார் வந்து பெரும்பாலும் ஒரு பிரிவிலேஜா இருக்கிறவன் தான் பிரைவேட்ல போக முடியும். அவன்கிட்ட உங்க அப்பா, அம்மாவால உனக்கு காசு குடுத்து சேர்க்க முடிஞ்சா தானே நீ பிரைவேட்ல போ முடியும். அப்ப அப்படி போனனாவே உனக்கு வந்து பிரிவிலேஜ் இருக்குன்னு தான் அர்த்தம். நீ பிரைவேட்ல போய் படிக்கிறனாவே உனக்கு பிரிவிலேஜ் இருக்குன்னு தான் அர்த்தம். இப்ப அதே நீங்க எம்பிசி எடுத்தீங்கன்னா, ஒரு 40% தான் இருக்காங்க. அந்த 40%ன்றது கூட வந்து எல்லாராலயுமே அஃபோர்ட் பண்ண முடியுமான்னா, அஃபோர்ட் பண்ண முடியாது. நெறைய பேர் வந்து அவங்களோட சேலரில ஒரு 3/4வாசி ஃபீஸுக்குன்னே ஒதுக்குறவங்க இருக்காங்க. எப்படியாவது படிக்க வச்சுன்னு இருப்பாங்க. சிமிலர் அதே மாரி தான் எம்பிசி, எஸ்சி, எஸ்டிலாம். ஆனா, நீங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இது பண்ணி இப்படியே வந்து என்னன்னா, கிராஃப் வந்து ஆக்ஸிலரி, அப்பர் கர்வ் மாரி போகும். சிமிலர் எய்டடுக்கும் அதே தான். ஸோ, அப்படி பார்க்கும்போதே என்னன்னு தெரியுதுன்னா, இங்க வந்து இன்னமுமே எக்கனாமிக்கலா வந்தாலுமே, அந்த எக்கனாமிக்கல் யார் ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்னா, பிரிவிலேஜா இருக்கிறவங்க ஸ்ட்ராங்கா இருக்காங்க. அவங்களுக்கு கீழ இருக்க மத்த எல்லாருமே ஆல்மோஸ்ட் சேம் தான். என்ன ஒவ்வொருத்தவனுக்கும் அங்கங்க கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசம் இருக்கும். அத நெறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டானுங்க. உடனே வந்துட்டு இப்ப நீங்க வந்து இந்த டேட்டா குடுத்து பார்க்க எவனும் அவனோடத பார்க்க மாட்டான். நம்ம எவ்வளோ இருக்கோம்லாம் பார்க்க மாட்டான். டைரக்ட்டா லாஸ்ட் 2 காலம் தான் போவான். இவன் இவ்வளோ தூரம் போய்ட்டாங்களா? இப்ப இங்கேயே ஏதாச்சும். நீ ஏன் போலன்றத ஒண்ணு ஃபர்ஸ்ட்டு உன் தட்ட தானே நீ பார்க்கணும். ஆமா. அதுதான் பார்க்க மாட்டானுங்க எவனும். நீ எதுக்கு அடுத்தவன் தட்ட பார்த்துக்கிட்டு இருக்க? எவன் அவன் அவன் தட்ட பார்த்தாலே இங்க நெறைய பிரச்சனை வராது. உனக்கு வந்துச்சா சரி நீதியா மத்தவனுக்கு சப்போர்ட்டிவா இல்லனா கூட சரி அவன் ஏதோ வந்துட்டு போறான். நம்ம வேலைய பொப்புன்னு இருந்தாவே பாதி பிரச்சனை இருக்கு. சரி ஓகே. நம்ம ஆல்ரெடி வந்து எஜுகேஷன பத்தி ஒரு எபிசோட் பண்ணியிருந்தோம் இல்லையா? எதுக்கு எஜுகேஷன் தேவ? அது ஏன் தேவைன்றத இப்ப நம்ம அடுத்து அந்த ட்ராப் அவுட் ரேட் இருக்குல்ல, சிமிலர் அவங்க எடுத்தது தான். ஆமாமா. இப்ப அதுல வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப 10த்ல இருந்து 12த் போறவங்க. 10த் படிச்சுட்டு ட்ராப் அவுட் ஆகுறவங்க, இல்ல 10த் படிச்சதுக்கு அப்புறமும் நான் 12த் படிக்கிறேன்னு சொல்லிட்டு போறவங்க. அந்த அந்த ரேஷியோ எப்படி பார்த்தீங்கன்னா, இப்ப நீங்க ஓப்பன் கேட்டகரி மட்டும் தான் இங்க வந்து பாசிட்டிவ்ல இருக்கும். ஆமா. மீதி எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவ். அது ஏன்றத இப்ப சொல்றோம். இப்ப வந்து ஓசில வந்து ஒரு 20,000 பேர் வந்து 10த்ல எழுதிறாங்க. ட்ராப் அவுட் ஆறது. அதே இது வந்து +2ல வந்து ஒரு 22,000 பேர் போறானுங்க. ஒரு ஆவரேஜா எடுக்குறாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா, அந்த டிஃபரன்ஸ் வந்து பாசிட்டிவ்ல போது. ஸோ அவங்களுக்கான ரேட்ன்றது அங்க பிரச்சனையே கிடையாது. ஆனா, அத தாண்டி நீங்க ட்ராப் அவுட் ஆற கேஸ் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிராஸ்டிக்கா இருக்கும். இப்ப வந்து பார்த்தீங்கன்னா, பிசி, எம்பிசி, எஸ்சிலாம் வந்து லட்சத்துல போது. அந்த லட்சத்திலயுமே வந்துட்டு மினிமம் ஒரு 30,000க்கு மேல தான் ட்ராப் அவுட் ரேஞ்ச் இருக்குது. ஒருத்தன் வந்து +2 போகாம 10த்லயே முடிச்சுட்டு போறது. இப்ப அந்த ரேட்லாம் பார்த்தீங்கன்னா, இப்ப பிசிக்கு வந்து -8.2 போகுது. எம்பிசிக்கு -13, எஸ்சிக்கு -15
எஸ்டிக்கு -25. இந்த எஸ்டி பார்க்கும்போது நெறைய பேர் என்ன நெனச்சுக்குவானுங்கன்னா, ஓ! அங்க வந்து ரொம்ப கம்மியா ஆறாங்கன்னு. எஸ்டில என்ன பிரச்சனைன்னா வர்றதே அவ்வளோதான். வரதே 10,000 பேர் தான் நாங்க படிக்க வந்ததே. அதுலயும் வந்து 10த்ல படிக்கிறது 10த் 10,000 பேர்னா 7,000 தான். அதிலேயே வந்து அவ்வளோதான் போறாங்கன்னா, இப்படி பார்க்கும்போது அது கரெக்ட்டா இருக்கும். நெறைய பேர் இத பார்த்து தப்பா புரிஞ்சுக்குவானுங்க. என்ன சொல்லுவாங்கன்னா, இவங்க தான் வந்துட்டு போகாம ஸ்கூலுக்கு போகாம. அப்ப இவங்க நெறைய பேர் ரொம்ப கம்மியான ட்ராப் அவுட் நெனச்சுட்டு இருப்பானுங்க. ஏன்னா, இப்ப அவங்க இருக்கிற இப்ப வந்து எஸ்டின்னு சொல்லும்போது, அவங்க வந்து பெரும்பாலும் இந்த மலைவாழ் கிராமம் தான். அங்க வந்து ஒ ஒரு 5 ஊருக்கு 1 ஸ்கூல் இருக்கிறதே பெரிய விஷயம். இப்பயுமே கரண்ட் இல்லாத ஏரியாலாம் இருக்க தான் செய்யுது. தண்ணி வசதி கிடையாது. அவங்க வந்து கிட்டத்தட்ட இன்னமுமே வந்து ஒரு ஒரு காட்டு வாழ்க்கை தான் திருப்பி இன்னும் வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ அந்த மாரி இடத்துல வர்றதே பெரிய விஷயம். ஆனா அதில ட்ராப் அவுட் ஆகுற ரேஞ்ச் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இந்த நம்பர வச்சு அவங்க தப்பா எடுத்துக்கக்கூடாது. அததான் கிளாரிஃபை பண்றது தான் நம்ம இது பண்ணிட்டு இருக்கோம். அது இல்லாம நீங்க எஸ்சி பார்த்தீங்கன்னாவே, எஸ்சிலயே வந்து 15% ட்ராப் அவுட். ம். ரொம்ப அதிகம் தான். இப்ப இந்த டேட்டா எடுத்துட்டேன் இல்லையா? இப்ப இந்த டேட்டா வச்சு நம்ம எஜுகேஷன்ல சொல்லியிருப்போம். இதில வந்து நீங்க வந்து படிக்கவே வேணாம், மத்த வேலைய பாருங்கன்னு சொல்றது யாருன்னா, அந்த ஓசி கேட்டகரி தான். ஆனா அவைங்கள பார்த்தீங்கன்னா, அவைங்க தான் படிப்பானுங்க. நீ படிக்கலனாவே உங்க அப்பா, அம்மா இருக்க பிசினஸ் வச்சு நீ சம்பாரிச்சிடலான்னு இருக்கவனுங்க தான் வந்து வாங்க வாங்கன்னு படிச்சுட்டு இருப்பானுங்க. ஆனா எதார்த்தம் என்னன்றது இங்க யாருக்கும் தெரியாது. இங்க இன்னொரு விஷயம் என்னன்னா, இந்த WhatsAppல வந்து ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா, அத அப்படியே புடிச்சுக்குவானுங்க. அத வந்து அந்த கிராஸ் வெரிஃபை பண்ணணும். நம்ம செக் பண்ணி அந்த இதுல கிடையாது. வேணாம் நீங்க வந்து வேற யார்ட்டயும் கேட்க வேணாம். உங்க வீட்ல பையன் படிப்பான்ல, அவன் தேடி அவன் தேடி பார்த்து அப்படி அவன் அட்லீஸ்ட் அவனுக்காக புரிஞ்சா கூட போதும். இவங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்ல. இவங்களுக்கு புரிய வைக்கணும்னு சொல்லிட்டு நம்மளோட எனர்ஜி வேஸ்ட். இது மென்டல் பீஸ் தான் அடி வாங்கும். அது பொதுவாவே நீங்க வந்து அதுவும் இந்த சொல்றது எந்நேரமும் இந்த Facebookல ஒரு குரூப் இருப்பானுங்க. ஒரு 40 வயசு, 50 வயசு கேட்டகரி. என்ன பண்ணிறது, ரைட் அப் இல்ல இவைங்களா எழுதுவாங்க. என்ன பண்ணி ஏதாவது முழுசா நியூஸ் கேட்க மாட்டாங்க. அத வச்சு ஒரு 10, 15 லைனுக்கு ஒர்க் பண்ணிறது. அத ஷேர் பண்றதுக்கு அவைங்களோட குரூப்ல இருந்து. அ எப்படிலாம் ஷேர் போகும்னா, எக்ஸாம்பிள் இந்த மெசேஜ நீங்க ஷேர் பண்ணீங்கன்னா, பேட்டரி ஃபுல் சார்ஜ் ஆயிரும். ஐய்யய்யோ! இதெல்லாம் நான் குழந்தையா இருக்கும்போது வந்ததுடா. இன்னும் ஓடிட்டு இருக்கு. அதான் அது இன்னும் ஓடிட்டு தான் இருக்கு. இன்னும் நீங்க வந்து ஒரு சில பூமர் வாட்ஸ்அப் குரூப்லாம் போனீங்கன்னா, அதெல்லாம் சர்வசாதாரணமா ஓடும். அங்க குட் மார்னிங் மெசேஜ் மட்டும் ஸ்பாம் ஆகாது. இந்த மாரி மெசேஜ்லாம் ஆ எங்க அம்மா ஃபோனே வரும். நான் எங்க அம்மாவ தொறக்காதீங்க, டவுன்லோட் பண்ணாதீங்க, ஸ்டோரேஜ் வேஸ்ட் ஆகும்ன்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். குட் மார்னிங்னே ஒரு 5 பேர் அனுப்புவானுங்க. அதுவும் எப்படின்னா வந்துட்டு, உலகத்திலே ஒரு ஒரு 1000 வெரைட்டி பூ இருக்குன்னா, அந்த 1000 வெரைட்டி தாண்டி இவிங்க புதுசு புதுசா ஃபோட்டோஷாப்லாம் ரெடி பண்ணி பூக்கு நடுவுல குட் மார்னிங் அதுக்கப்புறம் காலை வணக்கம் அத அனுப்புவாங்க. அந்த மாரி ஒரு சில விஷயங்கள் தான். ஸோ, இதுக்கப்புறம் யாருன்னா, நம்ம கஸ்தூரிய பத்தி பேசணும். கஸ்தூரினா யாருன்னு தெரியும்ல? ஆக்ட்ரஸ். ஆக்ட்ரஸ் கஸ்தூரி. தெரியும், அந்த தெரியும். அம்மா வந்து எப்படின்னா, அ இப்ப வந்து நம்ம வந்து முயலுக்கு 4 கால்னோம்னா, இல்ல முயலுக்கு அ 2 கால் தான் இருக்கு. அதே மாரி மேல 2 கொம்பு இருக்குன்னு சொல்ற கேஸ். பிக் பாஸ் வந்தாங்களே அவங்க தானே? அவங்களே தான். அந்த அம்மா வந்து பிஜேபியோட சொம்பு. ஓகேவா? ஓப்பனா சொன்னா பிஜேபி ஐய்யய்ய! சொம்பு. ஏன்னா, அவங்க வந்து இந்த ஓசி சரி. கேட்டகரி பீப்பிள். ஓஹோ! ம். இப்ப வந்து ஆமா அவங்க கரெக்ட். ஃபாரின் ரிட்டன்ல. ஃபாரின் ரிட்டர்ன் கிடையாது. நூல் அட்டாச் அவங்க அந்த நூல் கம்யூனிட்டி. அந்த அம்மா என்ன பண்ணுதுன்னா, ஒரு இன்டர்வியூ ஒண்ணு போது. இன்டர்வியூ ஒண்ணு போயிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் ஒண்ணு விடுது. இந்த மாரி தப்பு தண்டா பண்றதெல்லாம் யாரு? எல்லாம் அந்த கோட்டால இருக்க ஜாதிங்க தானேன்னு ஒரு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட். ஓ! நீங்கலாம் தப்பே பண்றதில்ல. நீங்கலாம் பாலிஷா பண்றீங்க. இல்ல. இவங்கலாம் எப்படி தெரியுமா? இப்ப ஊர்ல வந்து ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. இவங்க தான் வந்து உள்ள உட்கார்ந்துருப்பாய்ங்க. ஓகேவா? இப்ப இவனுக்கு வந்து ஒரு சில பீப்பிள புடிக்காது. இவங்க எதுக்கு கோயிலுக்குள்ள வராய்ங்கன்னு சொல்லிட்டு. இவங்க வந்து நேரா போய் பேச மாட்டானுங்க. நேரா போனா, ஆ இவங்கள கும்மி அடிச்சுருவாய்ங்கல்ல, இவங்களுக்கு அந்த பயம். ஆ அது இல்லாம இவனுங்க போய் அதுக்கப்புறம் எதனா பஞ்சாயத்து ஆயிடுச்சுன்னா அசிங்கம்ல. அதனால மத்தவன பேச வச்சு அதுல குறுக்கால வேண்டியது. அதனால என்ன பண்றது, ஆப்போசிட் சைட கொண்டாந்து ஏவி விட்டுட்டு, இவங்க பாட்டுக்கு உட்காந்துர்றது. இங்க ஆப்போசிட் சைடு இருக்க அந்த முட்டா பயலுக்கு தெரியாது, அ இவன் தான் ஏத்தி விட்டான்னு. இவன் போய் 2 பேரும் அடிச்சிட்டு இருப்பானுங்க. அப்புறம் என்ன பண்றது, அ இங்கிட்டு ஃபர்ஸ்ட் ஒருத்தன் உள்ள வரக்கூடாதுன்னு பிரச்சனை பண்ணாய்ங்க. ஓதுறது. 2 பக்கமும் கோல் மூட்டி விட்டுட்டு, இவர் வந்து நல்லா அப்புறம் என்ன ஆகும்னா 2 கோயில் ஆயிரும். 2 கோயில் ஆயிடுச்சுன்னா, இவங்களுக்கு தானே கல்லா கட்டுவாய்ங்க. ஒரு கோயில்ல ஒரு அமௌண்ட் அடிப்பான். இன்னொரு கோயில்ல இன்னொரு அமௌண்ட் அடிப்பான். கடைசியில என்ன ஆகும்னா, இவங்க காசு குடுத்து இவங்க சுத்த அழிஞ்சுகிட்டு இருக்கான். இவன் அந்த காசெல்லாம் வாங்கி இவன் சொத்து சுகம் சேர்த்துட்டு, அப்புறம் வந்து கேட்டா, என்னுடைய
பெரிய பையன் வந்து அ லண்டன்ல இருக்கேன்னு ஒரு இது அவனுக்கும் சேத் ஆ அவனுக்கும் சேர்த்து தான் அடி வாங்குதுன்னு அவனுக்கு தெரியாம பேசிக்கிட்டு இருப்பானுங்க. கடைசியில அவன் வந்து டாட்டா காட்டி போயிருவான். இவைங்க வந்துட்டு உட்காந்து அடிச்சுக்கிட்டு, நான் அந்த கோயில் கட்டுறேன், அந்த கோயில் கட்டுறேன்னு இருக்கிற காசெல்லாம் வீணாக்கிக்கிட்டு, அப்புறம் நைட் ஆனா தண்ணிய போட்டுட்டு தகராறு பண்ணிக்கிட்டு மொத்த குடும்பத்தையும் நான் நடுத்தெருவுக்கு கொண்டாந்துறானுங்க. பைத்தியக்காரனுங்க. வேற என்ன பேசுனாங்களாங்க? அதுக்கு பேசினதுக்கு யாரும் அப்போஸே பண்ணலையா? இந்த ஸ்டேட்மெண்ட்லாம் விட்டுச்சு. விட்ட பிறகு நெறைய பேர் புடிச்சு அடிக்கிறானுங்க. பண்ணாங்க எங்க அதான் சொல்றேன்ல, அவங்க தான் இந்த நூல் கனெக்டடு அத வச்சு தப்பிச்சுருவாய்ங்க. ப்ளஸ் 2வது ஆ அது எடுத்து வேற போட்டுருக்கானுங்க. 2வது அந்த அம்மா ஒரு பைத்தியம் மாரி உளரும். அதனால கண்டுக்க மாட்டானுங்க. நீங்க அந்த அம்மாவ திட்டுறதுக்கு அந்த நியூஸ் சேனல்ல வேணா திட்டலாம். ஏன்னா பொதுவா இவங்க என்ன பண்றாங்கன்னா, இப்ப அந்த கன்டென்ட் கிடைக்க மாட்டேங்குது இவங்களுக்கு. நான் நான் இப்படியே ஒண்ணு கட் பண்ணியிருக்கணும். இல்ல அந்த இன்டர்வியூ ஸ்கிராப் பண்ணியிருக்கணும். அதெல்லாம் பண்ண மாட்டானுங்க. அப்படியே எடுத்து போட்டுட்டு இவங்க ஓட்டிருவானுங்க. இவங்க பண்றதுனாலேயே தப்பா ப்ரொஜெக்ட் ஆயிருது. அதுவும் என்ன பண்ணிருவாய்ங்கன்னு வச்சுக்கோங்களேன், அ இந்த கிராமத்துல இருப்பாங்கல்ல ஒரு சில பைத்தியக்காரங்க. இத கேட்டுட்டு என்ன பண்ணுவாய்ங்கன்னா, அகைன் அந்த இந்த இந்த சின்ன கேஸ்ட்காரங்க தான் இது பண்ணி அந்த அம்மா சொன்னது எல்லாரையும் சேர்த்து தான் சொல்லுது. இவங்க வந்துட்டு ஊர் நியாயம் பேசிட்டு இருப்பாங்க. அதுதான் உடனே என்ன பண்ணுவாய்ங்க, இந்த ஊர்ல இந்த ஆல்ரெடி அவங்க என்ன பண்ணுவானுங்க, இந்த ஸ்டேட்மெண்ட்ட பார்த்துட்டு, ஓ! இவங்க தான் தப்பு பண்றாய்ங்க. அப்ப நம்மலாம் தப்புன்ட்டு மீசைய முறுக்கிச்சுருவானுங்க. அந்த அம்மா சொன்னது எல்லாரையும் சேர்த்து ஒட்டுமொத்தமா சொல்லும். இவங்க அதுக்கு தெரியாது. இவனுக்கு என்ன வித்தியாசம் தெரிஞ்சா தானே! இவனுக்கு இவனுக்கு பிசினா பெரிய கேஸ்ட்டு, எஸ்சினா சின்ன கேஸ்ட்டு. இவன்ட்ட போய் நீங்க என்ன பேசுவீங்க? இவன்ட்ட வந்து அவ்வளோதான் ஒப்பேத்த முடியும். ஸோ இதுதான். இப்ப வந்து இந்த ரிசர்வேஷன் தேவையா? இல்லையான்றத எப்படின்னா, இது இப்ப மட்டும் இல்ல. எப்பயுமே தேவ தான். எப்ப வந்து ஆளே வச்சு யாரையும் மட்டம் தட்டாம எப்ப எல்லாரும் சமம்ன்னு சொல்றீங்களோ, அது வரைக்கும் ரிசர்வேஷன் வேணும். சமமான ஒரு பேலன்ஸா எக்கனாமிக்கு மட்டும் இல்லாம சோசியலாவும் ஒரு சொசைட்டி மாறுதோ, அப்ப நீங்க வந்து கேட்கலாம். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னா வந்துட்டு, இந்த நோ கேஸ்ட் இது பண்றது. இப்போ ஒரு சிலர் என்ன பண்ணுவாங்கன்னா, இப்ப வந்து நீங்க போய் மைக் குடுத்து இப்ப நீங்க வந்து அதுதான் காலேஜ்லாம் இப்போ வந்து நோ கேஸ்ட் சர்டிஃபிகேட் வாங்கிக்கிறானுங்க. இல்ல. அதெல்லாம். இப்ப நீங்க வந்து மைக் கொண்டு போய் குடுத்துட்டு, இந்த கேஸ்ட் அலினா என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னு வச்சுக்கோ, நேரா வந்து நான் வந்து ஸ்கூலுக்கு போவேன். ஸ்கூலுக்கு போயிட்டு அந்த கேஸ்ட்ன்ற பார நான் அடிச்சிருவேன். அந்த செக்ஷன் அடிச்சிட்டேன்னா கேஸ்ட் அழிஞ்சிருச்சு. அதுவே ஒரு பெரிய காமெடி தான். அது செல்லாது. பெரும்பாலும் செல்லாது அது. அது இன்னும் கேஸ் போயிட்டு இருக்கு. அது இன்னும் செல்லாது. இப்போதைக்கு சும்மா குடுப்போம். ஆனா நீங்க வச்சு ஒண்ணும் பண்ண முடியாது பெருசாயிட்டு. அது இப்போதைக்கு வாங்கி வச்சுக்கலாம். என்னன்னா வந்துட்டு, இந்த ஒரு சில ஏதாவது சீட்டு போடுற கம்பெனில சேர்ந்தீங்கன்னா, சேர்ந்ததுக்கு ஏதாவது ஒண்ணு நீங்க சேர்ந்துட்டீங்கன்னு சொல்லி ஒண்ணு குடுப்பானுங்க. சீட்டு கம்பெனி. கடைசியா முடியும்போதுன்றது வேற. நீங்க ஸ் அ அ அந்த மாரி தான் இந்த நோக்கியா சர்டிஃபிகேட். ஒண்ணும் பண்ண முடியாது. ஆமா. அது அப்புறம் எப்படி நீ அங்க போய் அதான் நீ எதுக்கு அது? இப்ப நீங்க இந்த இது சொல்றதே நீங்க வெட்கப்படுறீங்கல்ல. அப்ப அங்கேயே வந்து உடைஞ்சு போயிடுதுல்ல. இப்ப நான் இந்த இது சொல்றதுக்கு நீ வெட்கப்பட்டு தான் நீ எதுவும் வேணான்ற. அப்புறம் நீ எப்படி ஜாலியா இது அது ஒழிப்ப? உனக்கு அந்த இதே விட்டு போயிடுச்சுல்ல. உனக்கு அந்த இது அந்த அந்த கிரைட்டீரியா விட்டே நீ வெளிய வந்துட்டியே. நீ வேணுன்றவன் அப்ப நீ நீ என்னன்னு சொல்லணும்? எனக்கு குடுங்க. இதால என்ன ஏதோ கிடைக்கட்டும். ஆனா நாளைக்கு வந்து எல்லாம் சமமாற வரைக்கும் இது தொடரணும்னு நினைக்கிறவன் தான் ப்ராப்பரா இது கொண்டு வருவேன். அத விட்டுப்புட்டு, எனக்கு இது வேணாம். இத வந்து நான் காலம் அழிச்சுட்டேன் நான் இத வாங்கிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு வந்து ஜாதி இல்ல ஃப்ரெண்ட்ஸ். சரி. இப்ப எப்படி காலேஜ்ல, ஸ்கூல்ல, வேலைல எப்படி கேட்பாரு? மத்தவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணிவிட்டு அவனுங்களுக்கு என்ன பண்ணணும்னு தெரியாம முழிச்சுட்டு இருப்பாங்க. அது எங்க போய் வர்றது? இதுல இன்னொரு பெரிய கூத்து வெற்றிமாறன் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்காரு. வெற்றிமாறன் டைரக்டர். ம். அவருக்கு பிரச்சனை இல்லைல்ல. அவரு தான் வந்து பிரிவிலேஜ் இல்ல. போனீங்க சம்பளம் வாங்குறாரு. அவரு தப்பிச்சுட்டாரு. சொந்தமா நிலம் இருக்கு. விவசாயம் பண்றாரு. ஆமா. அவருக்கு என்ன? அதுதான். இங்க அதுதான் பிரச்சனை. இங்க எப்படி இன்ஃப்ளூயன்ஸ் ஆறாங்கன்றதே தெரியாது. நெறைய பேர் வந்து பொத்தாம் பொதுவா பேசிட்டு போயிருவானுங்க. என்ன நடக்குது? ஏது நடக்குது? இப்ப இன்னும் சிம்பிளா என்ன சொல்லலாம்னா, இப்ப நீங்க இந்த இலவசம் வாங்குறதே தப்புன்னுவானுங்க. அது இல்லாதவங்களுக்கு குடுக்குறது. எல்லாருக்கும் சமமா குடுக்கணும். நீனும் டாக்ஸ் கட்டுற, நானும் டாக்ஸ் கட்டுறேன். இந்த ரீசென்ட்டா நீயா நானால ஒருத்தன் வந்துட்டு 1,50,000 அவன தான் மிதிக்கணும். அவன பிச்சை போடுறேன்றான். கவர்மெண்ட் எப்படி பிச்சை போட முடியும்? நம்ம தான் கவர்மெண்ட்டுக்கு காசு குடுக்குறோம். இத்தனைக்கும் அந்த ஆள் வாங்குறது கவர்மெண்ட்டோட காசு. கவர்மெண்ட்டோட காச மக்களோட வரி பணம். எண்ட் ஆஃப் த டே அது பிஓ. நீயே அவங்கள்ட்ட தானே காசு வாங்கிட்டு இருக்க வேல பாக்க. நீ என்னமோ இது கவர்மெண்ட் என்னமோ உனக்கு தனியா ஒரு இடத்துல இந்த காசு இப்படி போய் தான் உனக்கு அப்படி வருது. அதெல்லாம் இது பண்ண மாட்டாய்ங்க. எனக்கு அது தெரியாது. நீங்க வந்து
எனக்கு அந்த கேஸ்ட் பார் அழிங்க. சாதி ஒழிஞ்சிருச்சு. நாளைக்கே வந்து இனம் என்ன பிரிந்தது போதும் ஹிப் ஹாப்பா வந்தாலும் இது பாட்ட போட்டுட்டு தெரிஞ்சுட்டோம்னா, நான் நிம்மதியா வாழ்ந்துரலாம். அப்படியே வந்து நீங்க ஒரு கடைக்கு போவீங்க. அங்க உங்களுக்கு ஒரு கிளாஸ், அவனுக்கு ஒரு கிளாஸ் குடுப்பாய்ங்க. அப்பயும் இந்த பாட்டு தான் பாடுவாங்க தற்குறிங்க. இனமென பிரிந்தது போதும்னு ஒரு பாட்டு பாடுவானுங்க. இவங்க இதோட இதான் ஓட்டிட்டு இருப்பாய்ங்க. ஐய்யய்யோ! அதெல்லாம் செம்ம ஐயோ! கடுப்பாவும் வரும். டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? அது வேற பெருமையா பண்ணுவானுங்க. பட்டா திருந்தணுமே, திருந்த மாட்டாங்களே. நம்ம இவ்வளோ தூரம் பேசுவோம் ஓகேவா? எல்லாத்தையும் கேட்டுருவானுங்க. கேட்டுட்டு அடுத்து ஒரு ஃபார்வர்ட் வரும். "நண்பா நீ ஒன்று புரிந்து கொள்ள வேண்டும். நீ நீ வந்து எந்த வம்சம் தெரியுமா? உன்னுடைய தாத்தா இப்ப யாருன்னு தெரியுமா? உன்னோட அப்பத்தா யாரு தெரியுமா? உன் அப்பத்தா எங்க ஓடி போச்சு தெரியுமா?" இந்த மாரி ரைட்டப்லாம் வந்தவுடனே, அத எடுத்துட்டு இங்க பேசிக்கிட்டு இருப்பானுங்க. பேசி முடிச்சுட்டு, உட்காந்து ஃப்ரைட் ரைஸ் அடிக்கிறது, இது என்னது கொத்தனார் வேல பார்த்துக்கிட்டு டிக்டாக் பண்ணுவான். என்ன பண்ணுவான்னா, நாங்கலாம் வந்து அதாவது அவரு வந்து ஃப்ரைட் ரைஸ் அடிக்கிறது பெருமையான விஷயம். இல்ல ஃபீமேல்ஸ்லாம் பண்ணுவாங்க. பசங்கள வச்சுலாம். அதெல்லாம் பார்த்துருக்கீங்களா? குட்டி பசங்கலாம் சொல்லுவானுங்க. நான்லாம் வந்து அப்படிலாம். இல்ல நீங்க அதாவது பரவால்ல. இப்ப ரீசென்ட்டா ஒரு படம் காடு வெட்டி படம் பார்த்து 2 பொண்ணுங்க வந்து ஸ்டேட்மெண்ட் விடுதுங்க. இந்த மாரி இந்த பிச்சைக்கார பசங்க வந்து ரோட்ல உட்காந்து திரிஞ்சுட்டு இருப்பாய்ங்கன்னு. பொண்ண பார்த்துட்டு இருக்காய்ங்கன்னு. 2 பொண்ணுங்க வந்து ஸ்டேட்மெண்ட் விடுதுங்க. இப்ப ரோட்ல போனா பார்க்குறது எல்லாம் அது வேற விஷயம். இப்போ உன்ன டிஸ்டர்ப் பண்ணானா, நீ கேஸ குடு. போலீஸ் தூக்கிட்டு போகுது, என்னமோ நடந்து போகுது. அதானே ப்ராப்பரான வே. அத விட்டு ஒருத்தன் ரோட்ல நின்டான்னா பார்த்துட்டு உலக அழகிகளா? இல்ல உள்ளூர் அழகிகளா? என்ன கணக்குல பேசிட்டு இருக்கீங்க? இவங்க இருக்கிற வரைக்கும் ரிசர்வேஷன் இருக்க தான் செய்யும். ரிசர்வேஷன் இருக்க வரைக்கும் இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க. இது வந்து ஒரு ட்ரையாங்கிள் தான். இவன் அடிப்பான், இவன் இங்க வரும். இது அப்படியே சுத்திக்கிட்டே இது வரைக்கும் சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த மேல இருக்கிற அந்த ஓப்பன் கேட்டகரில இருக்கிறவங்க மட்டும் நிம்மதியா வாழ்ந்து அவங்களோட மோட்டோ என்ன தெரியுமா? இந்தியால வந்து ரிசர்வேஷன் இருந்தா தப்பு. அதே இது வந்து அவங்க யுஎஸ்ஓ, யுகே போய் அங்க ரிசர்வேஷன் கேட்டு அவங்க வாங்கிக்குவாங்க. கேட்டா எங்களுக்கு தேவ. நாங்க அங்க டிசர்வ். இங்க வந்து நீங்க ரிசர்வ். அவங்க ஸ்டேட்மெண்ட் அதான். இந்தியா ஃபார் ரிசர்வ்ஸா, அமெரிக்கா ஃபார் டிசர்வா. நீ ஏன் அங்க போய் என்ன வேல பார்த்துட்டு இருக்க? அதே மாரி நானும் வேல பார்த்துட்டு இருக்கேன். உனக்கு அங்க மட்டும் எதுக்கு ரிசர்வேஷன் வேணும்? நம்மள நல்லா அடிச்சுக்க விட்டு இவனுங்க ஜாலியா குளிர் காயவானுங்க. நீங்க தான்ப்பா பெரிய இது நீங்க தானே சொல்லிட்டு இருக்கீங்க. நாங்க சொல்லல. நீங்க தான் சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க அங்க போய் ரிசர்வேஷன் வாங்கிட்டு, இங்க உட்காந்துட்டு இது பண்ணிட்டு இருப்பானுங்க. ஸோ அப்படிதான். இப்படியே பேசிட்டே போனா விடிய விடிய பேசிட்டு தான் இருக்கணும். ம். ஸோ நம்ம இதோட இத எண்ட் பண்ணிக்கலாம். ஸோ எபிசோட் வரைக்கும் கேட்டிருப்பீங்க. ஓகே. உங்களுக்கு எபிசோட் எப்படி இருந்துச்சு? எனக்கு நெறைய விஷயம் புதுசா கத்துக்கிட்டேன் நானு. அந்த பிசிக்குலாம் வந்து ஸ்காலர்ஷிப் தருவாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒண்ணு புதுசா சொன்னீங்க. ஆ ஏதோ சொன்னீங்களே எது? காலேஜுக்கு இந்த ஐஐடி பசங்கலாம். அதான் புதுசா இருந்துச்சு. கரண்ட் அஃபேர்ஸ். ஆ. இது ஆனா இத பத்தி பேசணும்னா பேசிட்டே போலாம். இன்னும் நெறைய இருக்கு. சரி ஓகே. ஸோ இல்ல இத பத்தி பேசுனா உள்ள ஒரு 3 டாபிக் எடுக்கலாம். அதாவது ரீல்ஸில் புகும் ஜாம்பீஸு, அதுக்கப்புறமா தற்குறி படைகளை பத்தி ஆமா. இத நம்ம மேலோட்டமா பேசியிருக்கோம். இன்னும் நெறைய இருக்கு. இதுக்கே 3, 4 சப் டாபிக் போக போக கவர் பண்றோம். ஸோ அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்து எபிசோட் கேட்டு இதுவரைக்கும் கேட்டிருந்தீங்கன்னா, ஃபீட்பேக் தாங்க. நாங்க வந்து Spotify மட்டும் இல்லாம மத்த பிளாட்ஃபார்ம்லயும் இருக்கோம். ஸோ உங்களுக்கு எங்க தேவையோ அங்க வந்து நீங்க ஃபீட்பேக் குடுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அப்புறம் ஸ்டார்ஸ் குடுத்துருங்க. Spotifyல ஸ்டார்ஸ். ஆமா. 4 ஸ்டாருக்கு மேல குடுத்துருங்க. மொத்தம் 5 4க்கு மேல குடுக்கணும்னா 5 தான் குடுக்கணும். அதனால 5 ஸ்டார் குடுத்துருங்க. வேற என்ன? வேற அவ்வளோதான். உங்கள அடுத்த எபிசோட்ல பார்க்குறோம். நான் வந்து இட்டாச்சி, இவங்க வந்து காக்கியா. போயிட்டு வரோம். பாய். பாய். அவ்வளோதான்.